லாஸ்ட் வீடியோவில் எக்ஸலில் இருக்கக்கூடிய சாம்பிள் சூப்பர் ஸ்டோரோட டேட்டாவை டேப்லோ யூஸ் பண்ணி எப்படி ஒரு அட்வான்ஸ் டேட்டா விஷுவலைசேஷனை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதோட கண்டினியூஷனாக இந்த வீடியோவில் அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி எப்படி ஒரு டேஷ்போர்டை க்ரியேட் பண்ணுறது, அதை வச்சு எப்படி ஒரு ஆக்ஷனபிள் இன்சைட்டை கொடுக்கறது அப்படின்னு நம்ம ட்ரெயினர் தாமரை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இப்போ சாம்பிள் சூப்பர் ஸ்டோர் டேட்டாவை எடுத்துக்கிறேன். இதை வச்சு தான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டேஷ்போர்டை க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ சாம்பிள் சூப்பர் ஸ்டோரில் பார்த்தோம் அப்படின்னா கேட்டகரி இருக்குது, சிட்டி இருக்குது, கண்ட்ரி இருக்குது, அண்ட் தென் அதோட போஸ்டல் கோட். ஸோ இப்போ இந்த சிட்டி, கண்ட்ரி, போஸ்டல் கோடு இது மூணுமே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட லொக்கேஷன் தான். ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா டைமென்ஷன் தான் சொல்கிறோம். தென் ரீஜியன் வைஸ் நம்ம செக் பண்ணலாம், செக்மெண்ட் வைஸ் பார்க்கலாம், ஷிப் மோட் வைஸ் பார்க்கலாம், ஸ்டேட் வைஸ் பார்க்கலாம், சப் கேட்டகரி எடுத்து பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி மெஷர்ஸில் பார்த்தோன்னா எவ்வளோ டிஸ்கவுண்ட் நடந்திருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் நடந்திருக்கு, எவ்வளோ அந்த ப்ராடக்ட் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சேல் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம சார்ட்டில் விஷுவல் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம். இப்போ சிட்டி வைஸ் மட்டும் எவ்வளோ சேல் நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு தெரியணும். இதை நான் என்ன பண்ணுறேன்னா மேப்பில் போடுறேன். ஓகேவா? ஸோ இதை நான் நார்மல் மேப்பில் போடுறேன். எனக்கு மேப் என்ன ஆகுது அப்படின்னா விஷுவல் ஆகுது. இப்போ எனக்கு சிட்டி வைஸ் எவ்வளோ சேல் நடந்திருக்கு அண்ட் தென் அங்கே எவ்வளோ ப்ராஃபிட் நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஸோ ப்ராஃபிட் எல்லாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலரில் போட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 351 அன்னோன் காலம்ஸ் இருக்குது. அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எடுத்து விட்டேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா மேக்ஸிமம் சேல் எங்கே நடந்திருக்கு, இப்போ மேக்ஸிமம் சேல்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லேபிளில் போடுறேன்னு வச்சுக்கலாமே. ஸோ இப்போ இதில் மேக்ஸிமம் சேல் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு தெரியணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேக்ஸிமம் கொடுத்துருவேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ மேக்ஸிமம் சேல் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகே எனக்கு சைஸ் கொஞ்சம் கிளியராக இல்லை, அதனால் நான் சைஸ் கொஞ்சம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பெருசாகவே வச்சிடுறேன். ஸோ அப்போ தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா மேக்ஸிமம் சேல் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு தெரிய வரும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப அதிகமான சேல் கொஞ்சம் கொஞ்சம் டார்க் ப்ளூவில் இருக்கும். இருக்கிறதுல ரொம்ப கம்மியான சேல் பார்த்தோன்னா இதுதான் நினைக்கிறேன். இருக்கிறதுல ரொம்ப கம்மியான சேல் இது தான். இந்த டார்க் ப்ளூவில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருக்கிறதுலே ரொம்ப அதிகம். 62,000 சம்திங் அதான் இருக்கிறதுல என்ன அப்படின்னா ரொம்ப அதிகம். இருக்கிறதுலே ரொம்ப கம்மினா இதுதான். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னா இப்போ டிஸ்னிங் மாடல் வச்சாங்க. ஓகே இந்த இருக்குது பாருங்க ப்ளூ, இங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் நடந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கலர் வைஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மேப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீஜியன் வைஸ் ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே எவ்வளோ சேல் நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பை சார்ட் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கலாமே. ஸோ இதில் போயிட்டு இன்டர்வியூ கொடுத்தேன் அப்படின்னா பை சார்ட் வந்துடும். ஸோ இதில் சேலை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெக்ஸ்ட்டில் எடுத்து போட்டேன். இப்போ ஒவ்வொரு இதுலேயும் எவ்வளோ சேல் நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு தெரிய வரும். ஓகேவா? ஸோ இதை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். அடுத்து சேல் சம் ஆஃப் குவான்டிட்டி அண்ட் தென் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. தென் அந்த சப் கேட்டகரி வைஸ் எனக்கு தெரியணும். இது நான் ரெண்டாக பிரிக்கிறேன். ஓகேவா? சப் கேட்டகரி அண்ட் தென் அதோட குவான்டிட்டியே நான் தனியாக பிரிக்கிறேன். ஓகேவா? இப்போ ப்ராஃபிட் எல்லாம் எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அதையும் நான் கலரில் போடுறேன். இப்போ இந்த டார்க்காக இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் அதிகமாகவும் சேல் நடந்திருக்கு, அதிகமாகவும் ப்ராஃபிட் ஆகிருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப நான் செக் பண்ணுறேன். இப்போ டிசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், ஹையஸ்ட் ஃபஸ்ட்டில் வந்துடும். ஓகே. ஸோ இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப டார்க் இல்லையா. ஸோ இங்கே தான் ஃபஸ்ட்டு அதிகமான சேல் அண்ட் ப்ராஃபிட் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இது, ஸோ அதுக்கப்புறம் தான் இது, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவங்கெல்லாம் வருவாங்க. ஓகேவா? இருக்கிறதுலே ரொம்ப கம்மி யார் அப்படின்னா இவங்க, அதுக்கப்புறம் இவங்க. ஓகேவா? இவங்க, அதுக்கப்புறம் இவங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். அதாவது சப் கேட்டகரி தான் இங்கே நமக்கு ப்ராடக்ட்டு. ஸோ தென் கேட்டகரி தென் சப் கேட்டகரி சப் கேட்டகரி எடுத்தாச்சு. தென் சேல் எடுத்துக்கிறோம். ஓகேவா? சேல் எவ்வளோ நடந்திருக்கு, டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பர்பிள் சார்ட்டில் செக் பண்ணுறேன். ஓகேவா? இங்கே தான் இருக்கிறதுலே அதிகமாக சேல் நடந்திருக்கு, அங்கே தான் டிஸ்கவுண்ட் நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்கோம்? ஆஃபீஸ் சப்ளைஸ் அப்படிங்கிற கேட்டகரியில், விண்டர்ஸ் அப்படிங்கிற சப் கேட்டகரியில் தான் சேலும் அதிகமாக நடந்திருக்கு, டிஸ்கவுண்ட்டும் அதிகமாக நடந்திருக்கு.
தென் சப்கேட்டகரி வைஸ் ஸ்டேட்டில் எவ்வளோ சேல் நடந்திருக்கு, தென் அங்கே எவ்வளோ ப்ராஃபிட் நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரீ மேப் போடுறேன். ஓகேவா? ஸோ நான் போட்டு பார்க்கும்போது எனக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா கலிஃபோர்னியா அப்படிங்கிற ஸ்டேட்டில் சப்கேட்டகரி ஃபோன் அப்படிங்கிற சப்கேட்டகரியில் தான் ப்ராஃபிட்டும் அதிகமாக நடந்திருக்கு, சேலும் அதிகமாக நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இங்கே வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபில்டர் டேட்டா கொடுத்து அதை என்ன பண்ணணும், கிளியர் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா சேரில். இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஷோமி இங்கே கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹைலைட்டான ரொம்ப இருக்கிறதுலே மேக்ஸிமம் வேல்யூ வந்து டார்க் கலரில் இருக்கும். ஸோ இருக்கிறதுல ரொம்ப கம்மி அப்படிங்கிறது வந்து லைட் கலரில் இருக்கும். இருக்கிறதுலே நமக்கு ரொம்ப டார்க்னா இது ரெண்டும் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் டார்க்னா இவங்க. ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கப்புறம் யார் இவங்க தான் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம்னு பார்த்தோன்னா இந்த கலர், ஸோ அதுக்கப்புறம் இந்த கலர். ஸோ இருக்கிறதுல ரொம்ப கம்மினா இந்த லைட் கலர் தான். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஷிப் மோட் எடுத்துக்கலாமே, எப்போ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஒவ்வொரு ரீஜியன்லையுமே அந்த சப்கேட்டகரி வைஸ் ஷிப் மோட் எப்போ நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். தென் அதோட சேல் அண்ட் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே எனக்கு தெரியணும். இதுக்கு நான் என்ன சார்ட் வந்து விசிபிளாக போடுவேன் அப்படின்னா சர்க்கிள் இது கூட போட்டுக்கலாம், இது போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இருக்கிறது ரொம்ப ஹையஸ்ட் இது நடந்திருக்கு. எப்போவுமே நம்ம டிஸ்லிங் கொடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஹையஸ்ட் வந்து நமக்கு எங்கே வந்துடும், ஃபர்ஸ்ட்டில் வந்துடும். ஓகேவா? இல்லை இப்போ எனக்கு சேலை மட்டும் கலரில் போட்டுக்கிறேன். ஸோ இந்த டார்க்காக இருக்குல்ல இதெல்லாம் வந்து அதிகமாக சேல் நடந்திருக்கு. ஓகேவா? 59,000 நடந்திருக்கு. ஓகேவா? இது வந்து கம்மி தான். ஸோ அப்போ இந்த இங்கெல்லாம் வந்து என்ன நடந்திருக்குன்னா அதிகமாக நடந்திருக்கு. ஈஸ்ட் ரீஜியனாக இருக்கட்டும். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் கிளாஸ் தான் ஆக்சுவலாக ஷிப் மோடு பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேஷ்போர்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த ப்ரீவியூ பார்த்தோம், இந்த ட்ராப் ஷீட் ஹேர் இந்த ப்ரீவியூ பார்த்தோம் அப்படின்னா பாதி தான் இருக்குது. ஸோ அதை எப்படி நான் ஃபுல்லாக கொண்டு வரேன் அப்படின்னா ரேஞ்சில் போயிட்டு ஆட்டோமேட்டிக் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு அந்த ஷீட் என்ன ஆயிரும் அப்படின்னா ஃபுல்லாக வந்துடும். ஓகேவா? இப்போ நான் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக என்னோடய ஷீட் எடுத்துகிட்டு வந்து நான் ட்ராக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த சைடில் இருக்கிற இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்து விட்டுடலாம். இந்த ஒரு ஷீட்லேயே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த 7th ஷீட்டில் தான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 7th ஷீட்டில் வச்சு ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுறேன்னா டூல் டிப் யூஸ் பண்ணி ஒரு 3 ஷீட்டை நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்செர்ட் பண்ண போகிறேன். ஸோ டூல் டிப் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. என்னால் ஒரு 2-3 ஷீட்டில் கொடுக்குற அவுட்புட்டை என்னால் என்ன பண்ண முடியும், ஒரே ஷீட்டில் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஷீட் 7ல் இருக்குது, ஷீட் 8ஐயும் ஷீட் 9ஐயும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் இன்செர்ட் பண்ணுறேன். ஷீட் 10 வரைக்கும் 3மே இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இன்செர்ட் பண்ணி நான் ஷீட் 7ல் வந்து ஷோ பண்ண போகிறேன். ஸோ நான் கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ இப்போ நான் யூஎஸில் வந்து யூஎஸ் தானே இது. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஎஸில் சப் கேட்டகரி வந்து சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இது ஒன்று என்னால் ஒரு இதுலேயும் வந்து விஷுவல் பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இதுக்காக நம்ம டூல் டிப் அப்படிங்கிற ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஷீட் 8 எடுத்துகிட்டு வந்து நான் ட்ராக் பண்ணுறேன். ஸோ சைடில் இருக்கிற இந்த ரீஜியன்ஸ் சேல்ஸ் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துக்கிட்டுலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு ஷீட் 9ஐ எடுத்துகிட்டு வந்து நான் ட்ராக் பண்ணுறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு ஷீட் 10. ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இல்லை நான் எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வேணும், பேக்ரவுண்ட் கலர் நான் வைக்கணும் அப்படின்னாலுமே என்ன பண்ணிக்கலாம், நம்ம பேக்ரவுண்ட் கலர்லாம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மக்கிட்ட இன்னும் ஷீட் 11 ஒன்று இருக்குது. ஓகே. ஷீட் 12 ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஷீட் 13ல் எதுவும் இருக்கா, எம்டி ஷீட். ஓகே, அதை விட்டுலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இத்தனை ஷீட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அந்த ஷீட்டுக்கு எல்லாத்துக்குமே நேம் கொடுக்குறதுனா நீங்கள் அதை டபுள் கிளிக் பண்ணி அங்கே கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த ஒர்க் புக்குக்கு கலர் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஒர்க் புக் அந்த ஒர்க் ஷீட்டுக்கு அதாவது அந்த ஒர்க் ஷீட் இங்கே உள்ளே கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபார்மேட்டில் போயிட்டு
ரைட் கிளிக் பண்ணி இங்கே இருக்கா இந்த ஒர்க் ஷீட்டில் இப்போ கலர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த கலர் கொடுக்குறேன். ஸோ இந்த கலர் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த லைட் கலர் நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் அந்த ஷீட் இந்த இதுக்கு நான் ஒரு நேம் வைக்கிறேன். இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்ட்ரி வைஸ் மேக்ஸிமம் சேல் எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுறேன். மேக்ஸிமம் சேல் நான் செக் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் ஒயிட் கலரில் வைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒன்று பிளாக்கோ ஒயிட்டோ சம்திங் பிளாக்கில் வைக்கிறேன் அப்படின்னா இப்போ போல்டில் கொடுத்துருவேன். போல்டில் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கலர் வைக்கிறேன். ஸோ இப்போ அங்கே பண்ணுறேன்னா அங்கே ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட்டில் போயிட்டு அப்போ என்ன சும்மா ஒரு நார்மலாக டார்க் கலர். ஸோ இங்கே நம்ம ரைட் கலர் கொடுக்கும்போது இங்கே என்ன பண்ணணும் டார்க் கலர் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா எடிட் டைட்டில் எனக்கு இது என்னென்னா இது இந்த கலருக்கு ஒயிட் கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்னு தோணுது. கலர் தியர் எப்படி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போல்டு கொடுத்துறேன். இப்போ பார்க்க ஓரளவுக்கு ஓகேவா இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறோம் கலர் சேஞ்ச் பண்ணோம். ஸோ அதே மாதிரி ஃபார்மேட்டில் போயிட்டு இதில் ஒர்க் ஷீட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கலர் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி இங்கே வச்சு ரைட் கிளிக் பண்ணிட்டு இது என்னென்னா சப் கேட்டகரி வைஸ் எவ்வளோ சேல் நடந்திருக்கு சப் கேட்டகரி வைஸ். சேல்ஸ் இதுக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒயிட்டே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னும் ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா அந்த டார்க் கலரே கொடுத்துட்றேன். ஸோ எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் ஒரே கலர் கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணணும் ஒன்றுக்கும் நம்ம கலர் கொடுக்கணும். கலர் தியரி படி இங்கே லைட் கலர் கொடுத்தோம் அப்படின்னா அங்கே டார்க் கலர் கொடுக்கணும். இல்லை அங்கே டார்க் கலர் கொடுத்துட்டு இங்கே லைட் கலர் கொடுத்துக்கலாம். இது ரீஜன் வைஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் செக் பண்ணியிருக்கோம். ரீஜன் வைஸ் மேக்ஸிமம் சேல் அண்ட் ப்ராஃபிட் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட். ஸோ போல்டு கொடுத்துட்டு உங்களுக்கு ஏதாவது சைஸ் இப்போ நீங்கள் இது பெருசாக ஒரு வேளை பெருசாக இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் சைஸ் என்ன பண்ணிக்கலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கலர் வந்து நான் என்ன பண்ணுறேன் ஒயிட் கலர் கொடுத்துட்றேன். ஒயிட் கலர் கொடுத்துட்டு ஸோ ஒயிட் கலர் கொடுத்துட்டு அதை போல்ட் ஆக்கி விட்டுறேன். ஓகேவா? ஸ்டைல் ஃபார்மேட் எல்லாமே மாற்றிக்கலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபார்மேட்டில் போயிட்டு ஷேடிங்கில் போயிட்டு எனக்கு டார்க் கலர் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஃபார்மேட்டில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஒர்க் ஷீட்டுக்கு நான் கலர் கொடுக்குறேன். ஓகேவா? ஷீட் 10 ஷீட் 10 என்டையர். ஓகே. ஸோ அது மாதிரி இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி இதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். இது வந்து கேட்டகரி வைஸ் மேக்ஸிமம் சேல். மேக்ஸிமம் சேல். போல்டில் இருக்கணும், எனக்கு போல்டில் இருக்கணும், ஒயிட் கலரில் இருக்கணும். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் இப்போ அங்கேயுமே கலர் நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா கொடுத்துருவேன். ஷேடிங்கில் போயிட்டு எல்லாத்துக்கும் ஒரே கலர் தான், டார்க் கலர் தான். நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கொடுத்துடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இதே மாதிரி இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா லைட் பிங்க் கலர் கொடுத்துட்டு இங்கே வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டார்க் கலர் கொடுத்துறேன்.
ஷேடிங்கில் போய்ட்டு அந்த டார்க் கலர் ஓகேவா. ஸோ கொடுத்துட்டு இப்போ உள்ளே பிளாக் பார்க்கும்போது நல்லா இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒயிட் கலர் மாற்றிடுறேன். ஓகே, சப் கேட்டகரி வைஸ் ப்ராஃபிட் அண்ட் சேல் எடுத்திருக்கோம் சீட் 11. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணிட்டு சப் கேட்டகரி வைஸ் ப்ராஃபிட் அண்ட் சேல் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் கலர் கொடுத்துறேன். ஒயிட் கலர் கொடுத்துட்டேன் அப்படின்னா தான் அது நல்லாயிருக்கும் பார்க்க. கொடுத்துட்டு போல்டு கொடுத்துறேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது, இன்னும் ஒன்று மட்டும் தான். ஸோ இதுக்கும் அதே மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல். ஸோ இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மேப்பில் நம்ம விஷுவல் பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஸ்டேட் வைஸ் கண்ட்ரி வைஸ் சேல் எவ்வளோ நடந்திருக்கு, வைஸ் சேல்ஸ், மேக்ஸிமம் சேல் ஓகேவா. ஸோ நம்ம மேக்ஸிமம் சேல் தான் செக் பண்ணோம். ஸோ அதனால் கண்ட்ரி வைஸ் மேக்ஸிமம் சேல். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கும் கலர் கொடுத்துறேன். இதுக்கு ஆல்ரெடி கலர் கொடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு டேஷ்போர்டு நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு ஓகேவா. ஸோ இப்போ இது இப்படி தான் என்ன பண்ணுறது, ஒரு டேஷ்போர்டு நம்ம க்ரியேட் பண்ணணும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸ்டோரி அப்படிங்கிறது ஆக்சுவலாக இது ஒர்க் ஷீட்டுன்னு சொல்கிறோம், இந்த டேஷ்போர்டுன்னு சொல்கிறோம். ஒர்க் ஷீட் அப்படிங்கிறது நார்மலாக ஒரு ஸ்ப்ரெட் ஷீட், அதாவது ஒரு ஷீட்டு. இதை தான் எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த கலெக்ஷன் ஆஃப் மல்டிபிள் ஒர்க் ஷீட்டை தான் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறோம், டேஷ்போர்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதை தான் நம்ம டேஷ்போர்டுன்னு சொல்கிறோம். டேஷ்போர்டு அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, கலெக்ஷன் ஆஃப் மல்டிபிள் ஒர்க் ஷீட் இஸ் கால்டு டேஷ்போர்ட் ஓகேவா. ஸோ அந்த டேஷ்போர்டை தான் எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ணுறேன், பக்கத்தில் இருக்கிற ஸ்டோரியாக கன்வெர்ட் பண்ணுறேன் ஓகேவா. இப்போ இதை தான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்டோரியாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் ஓவரால் நான் இத்தனை ஷீட் க்ரியேட் பண்ணுறதுலேயுமே எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, நான் கேட்டகரி வைஸ் சேல் பார்த்துருக்கேன், மேக்ஸிமம் சேல் பார்த்துருக்கேன், கேட்டகரி வைஸ் மேக்ஸிமம் சேல் பார்த்துருக்கேன், ப்ராடக்ட் வைஸ் சேல் பார்த்துருக்கேன், சிட்டி வைஸ் எவ்வளோ சேல் நடந்திருக்குன்னு பார்த்துருக்கேன், ஸ்டேட் வைஸ் எவ்வளோ சேல் நடந்திருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் நடந்திருக்கு, எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, இதை தான் நான் பார்த்துருக்கேன் ஓகேவா. ஸோ நான் க்ரியேட் பண்ணதை விட லாஸ்ட்டாக ஒரு டேஷ்போர்டு அப்படின்னு நான் என்ன பண்ணியிருப்பேன், க்ரியேட் பண்ணியிருப்பேன் இல்லையா. ஸோ என்னோடது பார்த்தோன்னா சாம்பிள் சூப்பர் ஸ்டோர் அப்படிங்கிறது தான் என்னோடய டேட்டா இல்லையா. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹெட்டிங்கில் கொடுத்துறேன், சாம்பிள் சூப்பர் ஸ்டோர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத சாம்பிள் சூப்பர் ஸ்டோர் அப்படின்னு இருக்கட்டும். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா டார்க் பிளாக்கில் கொடுத்து போல்டாக கொடுத்துறேன். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹெட்டிங்கில் வச்சிடறேன் ஓகேவா. ஹெட்டிங்கில் வச்சு நல்லா பெருசாக வச்சுக்கலாம். இதுக்கு தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ரியேட் பண்ண போகிறோம் ஓகேவா. இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓவரால் ஹியரை நான் பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் சேல் வந்து எதில் அதிகமாக இருந்துச்சு, எங்கே அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ கொடுக்க போகிறோம் ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேஷ்போர்டு எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ட்ராக் பண்ணிடுறேன் ஓகேவா. ஸோ இந்த டேஷ்போர்டு இப்போ பார்த்தீங்கன்னா பாதி தான் வந்திருக்கு, எனக்கு ஃபுல்லாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் சைஸில் போய் என்ன பண்ணுறேன் அதே ரேஞ்சில் ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறது நான் கொடுத்தேன் ஓகேவா. இது எனக்கு ஸ்டோரின்னு இருக்காங்க, இந்த இடத்துல நான் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், எனக்கு ஸ்டோரின்னு வேணாம் இன்சைட்னு வச்சுக்கலாமா. இன்சைட்
நான் ஒரு நேம் கொடுக்குறேன், ஓவரால் சேல்ஸ் இன்சைட் அப்படின்னு வைக்கிறேன். சேல்ஸ் இன்சைட் அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஓவரால் சேல்ஸ் இன்சைட் அப்படின்னு நான் கொடுத்துறேன். இது வந்து சென்ட்ரல் வச்சுக்கிறோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஓவரால் சேல்ஸ் இன் சிட்டி வைஸ். ஸோ கண்ட்ரிலையுமே பார்த்தோம்னா யூஎஸ் வைஸ் நம்ம எடுக்கும்போது எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா சிட்டிலையுமே நியூயார்க் அப்படிங்கிற சிட்டி தான் அதிகமாக இருந்துச்சு. ஓவரால் சேல்ஸ் இன் நியூயார்க் சிட்டி அப்படின்னு நான் கொடுத்துறேன். மேக்ஸிமம் சப் கேட்டகரி, மேக்ஸிமம் கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்போது டெக்னாலஜியில் ஃபோன் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு. நியூயார்க் சிட்டி, ஓவரால் சேல்ஸ் இன் நியூயார்க் சிட்டி. maximum category in technology wise. Phone highest sales. ஓகேவா? ஃபோன் இஸ் ஹையஸ்ட் சேல்ஸ். ஸோ ஓவராலாக நான் பார்க்கும்போது நியூயார்க் சிட்டியில் வந்து சேலே வந்து அதிகமாக இருக்குது. இதை நான் கேட்டகரி வைஸ்ன்னு பார்க்கும்போது டெக்னாலஜி வைஸில் ஃபோன் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் நான் இப்போ இதில் பார்த்தோன்னா இப்போ கேட்டகரி இல்லை, நான் சப் கேட்டகரியாக பிரிக்கிறேன். ஓகேவா? ஸோ செக்ரிகேட்டட் பை சப் கேட்டகரி, செக்ரிகேட்டட் பை சப் கேட்டகரி அப்படி நான் பிரிக்கும்போது எனக்கு வந்து எதில் அதிகமாக இருக்குன்னா புக்ஸ் வந்து எனக்கு அதிகமாக இருக்குது. ஸோ புக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. புக்ஸ் is a highest sales and profit. In March month. ஸோ இப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு இன்செட் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஓவரால் கே. ஸோ இது மாதிரி நெக்ஸ்ட் இன்சைட் கொடுக்குறதுக்கு நம்ம இந்த பிளாங்க் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும், நெக்ஸ்ட் இன்சைட் நம்ம கொடுத்துட்டே போகலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தோம்னாலே தெரியுது நம்ம அந்த சாம்பிள் சூப்பர் ஸ்டோருக்கு என்ன பண்ணியிருக்கோம், அந்த டேட்டா செட்டை வச்சு நம்ம ஒரு சார்ட் க்ரியேட் பண்ணி அதை வச்சு ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணி அதை வச்சு ஒரு ஸ்டோரி அதை கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு இன்செட் கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவோம், நம்ம டேஷ்போர்ட் அண்ட் சார்ட்லாம் என்ன பண்ணுவோம், க்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா?
ஸோ கிளியராக புரிஞ்சுதா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி டேட்டா அனலிட்டிக்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸை நாங்கள் தொடர்ந்து போஸ்ட் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்காக பி ட்ரீயை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.